வணக்கம். வெல்கம் டு மிஸ்டர் ரிவ்யூ சேனல். நான் பார்த்த படங்கள் அப்படிங்கிற டாப்பிக்கில் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய திரைப்படம் இயக்கம் அண்ட் ஸ்க்ரீன் பிளே சங்கர் சார் அவர்களோட இயக்கம் அண்ட் ஸ்க்ரீன் பிளேயில் வசனம் பார்த்துக்கிட்டிங்கன்னா கதையும் பார்த்துக்கிட்டா சுஜாதா எழுதியிருக்காங்க. அவங்களோட இதில் வசனம் பார்த்துக்கிட்டினா சுஜாதா அவரோட வசனத்தில், ப்ரொடியூஸ் பார்த்துக்கிட்டினா ரவிச்சந்திரன் அவர்களோட ப்ரொடியூஸில், சினிமோட்டோகிராஃபி பார்த்துக்கிட்டினா ரவிவர்மா அவரோட சினிமோட்டோகிராஃபியில், மணிவண்ணன் எடிட்டிங் பார்த்துக்கிட்டினா விடி விஜயன் அவரோட எடிட்டிங்கில், மியூசிக் பார்த்துக்கிட்டினா ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்களோட மியூசிக்கில், விக்ரம், சதா, விவேக் மற்றும் பலர் நடித்து ஜூன் மாதம் 17 2005 வருஷம் 178 நிமிடங்கள் ஓடக்கூடிய படமாக வெளிவந்தது. அன்றைக்கி பார்த்துக்கிட்டோன்னா 26,38,000 அந்த பொருள் செலவை தயாரிக்கப்பட்டு 26 கோடியில் தயாரிக்கப்பட்டு 82 கோடி வரைக்கும் இந்த படம் பார்த்துக்கிட்டோன்னா லாபம் அடைஞ்ச படம். சிறந்த நேஷ்னல் அவார்டு ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸுக்குன்னு பார்த்துக்கிட்டோன்னா இந்த படம் பார்த்துக்கிட்டோன்னா நேஷ்னல் அவார்டு வாங்கியிருக்குது. அப்பேற்பட்ட படமாக வெளிவந்த ஜூன் மாதம் 17 2005 வருஷம் வெளிவந்த அந்நியன் அந்த படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் விக்ரமோட நடிப்புக்கு பார்த்துக்கிட்டோன்னா தீனி போட்டிருப்பா. நம்ம சங்கர் சாரும் விக்ரமும் நடித்த முதல் படம் இதான் அந்நியன். அந்நியனில் பார்த்துக்கிட்டோன்னா அம்பி, ரெமோ, அந்நியன் 3 கேரக்டர் நடிச்சிருப்பா. அந்நியனுக்கு பார்த்துக்கிட்டோன்னா 8 கிலோ கூட்டியிருப்பா. ரெமோவுக்கு பார்த்துக்கிட்டோன்னா 5 கிலோ குறைஞ்சிருப்பா. அம்பிக்கு பார்த்துக்கிட்டோன்னா 8 கிலோ குறைஞ்சிருப்பா. உடல் எடையை கூட்டி குறைச்சி ஒரு படத்துக்காண்டி நடித்து விக்ரம் பார்த்துக்கிட்டோன்னா இந்த படத்தில் பார்த்தா ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தா. அதுபோக இந்த படம் தரமற்ற இது நம்ம சங்கர் சாருக்குனே பார்த்துக்கிட்டோன்னா ஒரு இது இருக்குது, ஒரு பிளேட் இருக்குது. லஞ்சம், ஊழல், கரப்ஷன் அதை பற்றி மட்டுமே தான் அவர் படம் இருப்பா. அவரோட கதை பார்த்தோன்னா பழைய கதையாக இருந்தாலும் அவர் எந்த விதத்தில் பார்த்துக்கிட்டோன்னா ஸ்க்ரீன் பிளேயில் கொண்டு போகிறாரு அப்படிங்கிறது தான் அவரோட பெரிய டெக்னிக் பாயிண்ட்டே. அதே மாதிரி கதை பார்த்துக்கிட்டோன்னா பழைய கதையாக இருந்தாலும் அவரோட ஸ்க்ரீன் பிளே பார்த்துக்கிட்டோன்னா இந்த இடத்துல அற்புதமாக இருக்கும். இந்த படத்தில் அவர் பார்த்துக்கிட்டோன்னா அம்பியாக இருந்து நாட்டில் நடக்கிற கெட்டது அநியாயத்தில் பார்த்துக்கிட்டா தட்டி கேட்க முடியாமல் அவனுக்குள்ளே இருக்க ஒரு மனநோயாளி பார்த்துக்கிட்டோன்னா மனநோயாளி பார்த்துக்கிட்டோன்னா அந்நியனாக மாதிரி அந்த தப்பெல்லாம் தட்டி கேட்குற மாதிரி ஒரு கேரக்டர் உருவாக்கியிருப்பா. தனக்கு ஏற்பட்ட காதலை பார்த்துக்கிட்டோன்னா அவனோட பொண்ணுக்கிட்ட, அந்த காதலிச்ச பொண்ணுக்கிட்ட பார்த்தா வெளிப்படுத்த முடியாமல் அவனோட காரை வெளிப்படுத்துறதுக்காண்டி ஒரு காதல் நாயகன் ரெமோங்கிற கேரக்டரையும் பார்த்துக்கிட்டோன்னா உருவாக்கியிருப்பா. மொத்தமாக அம்பி, அந்நியன், ரெமோன்னு 3 கேரக்டரில் விக்ரம் சார் பார்த்திங்கன்னா மிரட்டியிருப்பா. 3 விதமாக நடிச்சிருப்பா. 3 கேரக்டருக்கு பார்த்திங்கன்னா 3 விதமான பாடி லாங்குவேஜ், முகபாகவனை, நகை, அதாவது சிகை அலங்காரம். அம்பிக்கு பார்த்துக்கிட்டோன்னா பட்டை போட்டு பின்னாடி கொண்டை போடணும். அம்பிக்கு பார்த்தா முடியை பார்த்துக்கிட்டா ஸ்டைலாக வைக்கணும். அண்ணினுக்கு பார்த்திங்கன்னா முடியை முன்னாடி விட்டு நடிக்கணும். இந்த மாதிரி 3 விதமாக கேரக்டரில் 3 விதத்துலேயும் சூப்பராக நடிச்சிருப்பா. நம்ம விக்ரம் சார் நடிப்பு அரக்கன்னு சொல்லவே முடியாது, சியான் சும்மாவே சொல்லக்கூடாது. இந்த படத்துக்காண்டி அவர் உயிரை கொடுத்து நடிச்சிருப்பா. அடுத்தது இந்த படத்தில் நடிகை வர சதா பார்த்திங்கன்னா நல்ல படம் ஓடின படம்னா ஜெயத்துக்கு அப்புறம் அவங்க பல படம் நடிச்சிருந்தாலும் இந்த படம் தான் பார்த்தா அவங்களுக்கு பார்த்தா கொஞ்சம் ஜெயத்துக்கு அப்புறம் கொஞ்சம் நல்லா ஓடின படம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தா இந்த படம் பேர் எடுத்து கொடுத்துருக்கோம். அவங்களுக்கு கொடுத்த நடிகைக்கு தேவையான ரோலை பார்த்துக்கிட்டோன்னா தேவையான அளவுக்கு கரெக்டாக பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தில் வர விவேக் பார்த்துக்கிட்டோன்னா காமெடிக்கு கை கொடுக்குற மாதிரியே படத்துலேயும் நம்ம பிரகாஷ்ராஜுக்கு பார்த்துக்கிட்டோன்னா ஒரு கூடவே வர போலீஸ் அதிகாரியாக பார்த்துக்கிட்டோன்னா கூடவே இருந்திருப்பா. அதுபோக சமஸ்கிருதத்தில் வர ஒவ்வொரு பேரையாக சொல்லி ஒவ்வொரு தண்டனையாக சொல்லி பார்த்து தண்டனை கொடுப்போம். நம்ம அந்நியன் கேரக்டர் அந்த அந்நியன் கேரக்டரை கண்டுபிடிக்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டோன்னா பிரகாஷ்ராஜும் விவேக் பார்த்துருப்பாங்க. இந்த படத்தில் பிரகாஷ்ராஜ் பார்த்துக்கிட்டோன்னா ஒரு சிபிசிஐடி ஆஃபீஸர் நடிச்சிருப்பா.
அவர் தான் இந்த படத்தோட வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மிகப்பெரிய பில்லரு. விக்ரம்க்கு அடுத்து மிகப்பெரிய பில்லர்னா அவர் தான். ஒரு ஒரு வருஷம் சொல்ல அப்படி ரஜினியை பார்த்துருக்கேன், சிவாஜியை பார்த்துருக்கேன், ரஜினியை பார்த்துருக்கேன், கமலை பார்த்துருக்கேன், முன்ன மாதிரி ஒரு நடிகை நான் பார்த்ததே இல்லைடா அப்படின்னு சொல்லக்கூடிய சீன்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அற்புதமாக இருக்கும். கிளைமேக்ஸில் இந்த சீன் வரும். அதை வந்து பார்த்தீங்கன்னா அம்பி, அணியன், டெமோவா 3 விதமான கேரக்டருமே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வச்சுக்கிட்டு மாறி நடிச்சிருப்பா அப்படி விக்ரம் சார். அவர் இது எப்படி அவரால் பண்ண முடிஞ்சு அப்படிங்கிறது அவருக்கு மட்டும் தான் வெளிச்சம். அந்தளவுக்கு வந்து பார்த்தா அற்புதமாக நடிச்சிருப்பா அப்படி. பிரகாஷ் ராஜ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வில்லன் கிடையாது, அவர் பார்த்த வில்லனே கிடையாது. அவர் விக்ரம் எப்படி நல்லவனோ அதே மாதிரி அவர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் அவர் ஒரு நல்லவன், அவ்வளோதான். இவர் எப்படி பார்த்துக்கிட்டனா அவர் தட்டி கேட்குற அப்படி அதே மாதிரி நடக்கிற கொலைகளை பார்த்து கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற கேரக்டரில் அவர் நடிச்சிப்பா அப்படி. அவரும் நல்லவர், இவரும் நல்லவர், 2 பேர்த்துக்கும் வர கிளாஸாக இந்த படத்தோட மீதி கதை அற்புதமாக இருக்கும். இந்த படத்தில் வரக்கூடிய சங்கர் சார் வந்து பார்த்துக்கிட்டனா அவரோட ஆஸ்தான இசை நாயகன் ஏஆர் ரஹ்மான் விட்டுட்டு வெளிவந்து ஹாரிஸ் ஜெயராஜ் கூட சேர்ந்த முதல் படம் இந்த படம் தான் அன்னியன். இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்துக்க நண்பன் படத்துக்கு வந்து பார்த்தா மீண்டும் ஹாரிஸ் ஜெயராஜ் வாய்ப்பு கொடுத்துருப்பா அப்படி. ஏஆர் ரஹ்மான் இல்லாமல் நம்ம சங்கர் சார் எடுத்த படம்னா முதல் படம் இந்த படம் தான். ஹாரிஸ் ஜெயராஜன் பார்த்துக்கிட்டனா இந்த படத்துக்கு தேவையான அளவுக்கு வந்து பார்த்துக்கிட்டனா பாடல்களுக்கு வந்து பார்த்துக்கிட்டோம் உயிர் கொடுத்துருப்பா அப்படி. இன்றைக்கும் வந்து பார்த்துக்கிட்டனா அந்த காதல் யானை வருகிற ரெமோ சாங்கெல்லாம் பார்த்துக்கிட்டனா இன்றைக்கும் வந்து பார்த்துக்கிட்டனா ஒரு பெரிய ரெமோ அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்தளவுக்கு வந்து பார்த்துக்கிட்டனா ரெமோ வந்து பார்த்து சூப்பராக நடிச்சிருப்பா அப்படி. நம்ம கேட்டால் நல்லா இருந்திருக்கும். மியூசிக் வந்து பார்த்துக்கிட்டனா படத்துக்கு தேவையான அளவு பின்னணி சீம் கரெக்டாக கொடுத்துருப்பா அப்படி. பாடல்கள் வந்து பார்த்துக்கிட்டா என்னதான் மனசோட ஓட்டினாலும் அந்த படத்துக்கு தேவையான சீன் வந்து போகும். அந்த படத்தை தொய்வில்லாமல் பாடுறதுக்கு பாடல்கள் தேவைப்பட்டுச்சு. பின்னணி இசை வந்து பார்த்தா பக்கபலமாக இருந்துச்சு. ஓரளவு வந்து நல்லா பண்ணியிருப்பா அப்படி. கேட்குற மாதிரி இருக்கும். எத்தனை பேர் இந்த படத்தை பார்த்தீங்கன்னு தெரியல. பார்க்கலைன்னா இந்த படமும் 3 மணி நேரம் வரக்கூடிய படம் தாங்க. நம்ம சங்கர் சாரோட டெம்ப்ளேட்லேயே வர மாதிரி 3 மணி நேரம் வரக்கூடிய படம் தான். செகண்ட் பாட்டுக்கு லைட்டில் எழுதி கொடுத்துருப்பாங்க. ஆனால் எடுப்பாங்களான்னு தெரியல. எடுக்கிறதுக்கெலாம் வாய்ப்பே கிடையாது. எடுக்காமல் தான் நல்லது. ஏன்னா இப்போ இந்தியன் 2 எடுத்துகிட்டு ஒரு பற்ற பாட்டு இருக்குதே, அதே மாதிரி பண்ணாமல் இதை அப்படியே விட்டால் நல்லாயிருக்கும். என்ன பண்ணுறாங்க இதெல்லாம் பார்ப்போம் ஃப்யூச்சரில். இந்த ரிவ்யூ பார்த்து முடித்த உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள், 4 பேருக்கு இந்த சேனலில் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் அளிக்கக்கூடிய லைக்கும் கமெண்ட் தான் எனக்கு வந்து பார்த்துக்கிட்டா மிகப்பெரிய உத்வேகத்தை அளிக்கக்கூடியும். அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். மீண்டும் ஒரு முன்னோட்டம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். திரைவிமர்சனம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.